அக்கா கனிமொழி அக்கா ரொம்ப சாரி. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இந்த கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. அவரை நோக்கிய விமர்சனம் எந்த அளவிற்கு தவறுங்கிறது நேற்று கொடுத்த பிராமிஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அது திமுக கூட்டத்துக்குள்ள போனா என்ன ஆகும் நமக்கே தெரியல. அதான் தாண்டி அகிலத்தை ஆள வந்த பெண்களே, அறிவால் சிகரம் தொட்டு அன்பால் உலகை பிணைத்து இன்று அதிகாரத்தில் தடப்பதிக்கும் சரித்திரம் படைத்த மங்கைகளே, சர்வதேச மகளிர் தினமான இன்று விழிவாக்கம் தோன்றி பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிக்கும் இந்த மகத்தான மாபெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அண்ணன் ஆதவ அர்ஜுனன் அவர்களை உங்களிடையே உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தெய்வத்தால் முயற்சிகள் தெய்வத்துக்கு குறிப்பிடும். மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருமதி தேவி அவர்களே, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களே, மாவட்ட மகளிர் அணி தளபதி லட்சுமி அவர்களே, நிர்வாகிகள் திரு தனலட்சுமி அவர்களே, நிர்மலா அவர்களே, திருமதி ரகமத் நிஷா அவர்களே, அண்ணன் திரு பி.எஸ். பாபு அவர்களே, கழக மாவட்ட செயலாளர் பூகடை அண்ணன் குமாரன் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கழக தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு எல்லாம் மகளிர் தின வாழ்த்துக்கள். நேற்றிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் ஆரம்பிச்சாரு, தம்பி இங்க உங்களோட சேர்ந்து உங்களோட இருந்து அண்ணன் கேட்டாரு, வெள்ளிவாக்கம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுவும் நம்ம ஏற்பாடு தான். இப்படி வெள்ளிவாக்கம் தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நான் அப்பயே சொல்லிட்டேன், அண்ணன் மனசு வட சென்னையில் இருக்கு. வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போறாரு. அதுலேயும் குறிப்பா வெளிவாக்கம் இந்த பெரம்பூர்ல தான் நிற்கணும்னு அவர் மனசு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 தொகுதியில் நிற்கணும்னா அதுக்கான களப்பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம தலைவருடைய மெசேஜெல்லாம் நான் இங்க வந்து நிற்கிறேன் உங்க முன்னாடி. மகளிர் தின சிறப்பு வாழ்த்துக்கள். அம்மாவா இருக்கக்கூடிய, அக்காவா இருக்கக்கூடிய, தந்தையா இருக்கக்கூடிய, தோழியா இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நேற்று ஃபர்ஸ்டே கொண்டாடிட்டோம். ஒன்றும் புரியல திமுகவுக்கு. என்னடா இது 2 மாசமா அண்ணன் அப்படி திட்டி பார்த்தாங்க, இப்படி திட்டி பார்த்தாங்க, என்னென்னலாம் போய் சொன்னாங்க, அப்படி போய் சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. ஆனா நேற்று அவர் பேசின ஒரு 20 நிமிஷத்துக்கு பேச்சுல மொத்தமா தூக்கி எடுத்து காசு போயிட்டே பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இன்னும் அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளவுதான் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. 2026 திருப்பி நான் சொல்றேன், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ரோட்ல நடமாடவே முடியாது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. யாருன்னா திமுக காரன். சரி, ஒரு ஏர் இந்தியால போய் பிளைட்ல போய் இங்க இருந்து டெல்லிக்கு அமைதியா போக வேண்டியதானே. பாக்குற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறதா இன்னைக்கு திமுக. என்னடா கட்சியை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு மகளிர் அணி. அக்கா கனிமொழி அக்கா ரொம்ப சாரி. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இந்த கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பாவம், இன்னைக்கு பரிதாபமா இருக்கிறதே அக்கா கனிமொழி அக்கா தான். ஏன்னா டெய்லி இவங்க பண்ற கூத்த பார்த்துக்கிட்டு மீடியா பார்த்தாலே அக்கா கனிமொழி அக்கா ஓடிடுவாங்க.
ஏன்னா திமுக காரன் பேச்சு எடுத்தாலே அந்த மகளிரை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மகளிரை வந்து துரத்துறது, இப்படி ரேப் பண்றது, இப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னே தெரியல, டெய்லி கண்ணை மூடி நடந்துகிட்டே இருக்கிறாரு. அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான், அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா அப்பா சாரி அப்பான்னு சொல்லக்கூடாது, அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களோட குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு பல திரைமறைவுகள்ல வந்து பல நாடகங்கள் நடத்தி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில சைன் போட வச்சு நம்ம தப்பு அவர் பேரை சொல்லல, செல்வம் தான் அவர் பேரு, செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு, அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டா மதசார்பற்ற கூட்டணியா? அது மதசார்பற்ற கூட்டணி இல்ல, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னார், பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம போக்கஸ் பண்ணுவோம். என்ன மக்கள் பிரச்சனை இன்னைக்கு? 2 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்றாரு. 2 வயசு குழந்தைங்க. அது திமுக காரன்னா என்ன ஒரு அநியாயம்! ஒரு ஏர் இந்தியால ஒரு விமான பணிப்பெண்ணை பார்த்து ஒரு தவறான ஒரு சிந்தனையோட அவங்கள தொடர்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான சிந்தனை திமுகக்கு. அப்ப இந்த திமுகக்கு என்ன பிரச்சனை? எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியா இருக்கும், ஆளுங்கட்சியாச்சுன்னா அந்த அதிகாரமும் பணமும் வந்த உடனே எங்க பிரச்சனை அதிகமாகும்னா அவனுக்கு அது அதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். அந்த அதிகாரம் வந்த உடனே எதெல்லாம் கண்ணில் பார்க்கறதெல்லாம் அடையணும், ஒரு நிலத்தை பார்த்தா தூக்கணும், பெண்களை பார்த்தா ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 26ல் நாங்கள் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம், என்ன மனநிலைன்னே தெரியல அவங்களுக்கு. அப்ப இந்த அவதூறுக்கெல்லாம் நேற்று ஒரு சூப்பரா ஒரு பதில் கொடுத்தாரு. ஒரு 12 சத்தியம் கொடுத்தார். ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன பிராமிஸ் கொடுத்தார்? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும், வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. கேட்டா வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் முடிச்சு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருது. இப்பதான் நம்ம சென்னை வந்து முன்னாடி வந்து கிளைமேட் இஷ்யூல சுவிட்சர்லாந்து தான் இருந்துச்சு. நம்மலாம் வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம்லாம் 5 டிகிரியில் வாழ்ந்துட்டு இருந்தோம். பயங்கரமா குளிர் அடிக்கும். ஏப்ரல் மே ஜூன் மாசம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குளிர் நடுங்கும். அவங்க அப்பா கருணாநிதி கலைஞர் ஐயா தான் நமக்கெல்லாம் வந்து சொட்டர் கொடுத்தாரு குளிர் அப்ப. அதுக்கப்புறம் போர்வை கொடுத்தாரு. குளிர் தாங்க முடியாது. கலைஞர் ஐயா காலத்துல ஸ்டாலின் சாரோடைய ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கம்பளிலாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளால ஏப்ரல் மாசமும் மே மாசமும் குளிர் தாங்க முடியல. குளிர்னாலே 100 பேர் செத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டில். அவ்வளோ குளிர். டெல்லிலாம் குளிர் ஒண்ணுமே இல்லை. சென்னையில் வந்து அவ்வளோ பெரிய குளிர். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் உதிச்சிச்சு. எப்ப உதிக்குன்னா ஏப்ரல் மாசமும் மே மாசம் சூரியன் அதிகமா உதிச்சிச்சு. அக்கா சிரிக்கிறாங்க பயங்கரமா. திடீர்னு சூரியன் உதிச்சு 45 டிகிரி வந்துருச்சு 5 டிகிரியில இருந்து. அதனால வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நம்ம இறக்கப்பட்டு மக்களை பார்த்து இவ்வளோ குளிர்ல இருந்து வெயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்கெல்லாம் இந்த ஊர் விட்டு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிடுங்க, சென்னை பக்கம் இருக்காதீங்க. என்ன ஒரு கருணை மனசு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. பாப்பா இதெல்லாம் பெண்கள் பார்க்காமலே இருக்காங்க.
கேட்காமலையா இருக்கிறாங்க. நீங்க அவதூறு சொல்றதெல்லாம் காதல கொடுத்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வெப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில் அமுக்க 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 அந்த பட்டனே உடைஞ்சிரும். உதயசூரியன் பக்கம் கையே போவாது. ஏன்னா கோபமா போய் அனுப்புவாங்க. அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சார் முகத்தை பார்த்து நெத்தியில் இப்படி குத்து குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேரம் குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க கோவத்துல. இப்படி ஒரு 5000 ரூபாய் நம்மெல்லாம் வந்து இன்ப சுற்றுலா குளிர் சுற்றுலா சொல்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு, நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன், பெண்களே ஓட்டு போட்டுருங்க, 2 வயசு குழந்தை ரேப் பண்றது என்னுடைய ஆட்சி இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் வந்து பொய் சொல்லிடுவோம். இப்படிலாம் பொய் சொல்லி இதெல்லாம் எதுவுமே எடுப்பலன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில் நம்ம மேலே ஒரு அவதூறை போட்டு நம்மளை திசை திருப்புறது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு. ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமும் ஒரு பெண்ணை நோக்கிய அரசியலும் ஒரு பெண் கூட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்திரா காந்தி காலத்திலையும் உருவாக்குனாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் உருவாக்குனாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க யோசிச்சு பாருங்க, 85ல இருந்து 91 முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கேவலமா பேசுவாங்க. உடல் மொழியிலையும் அவங்க இவங்களோட இருந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க, இப்படி போனாங்க, அப்படி போனாங்க. என்ன எவ்வளவா கேவலமா அம்மா ஜெயலலிதா அம்மாவை பேச முடியுமா எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனால் மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க, எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அம்மா தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவு பண்ணாங்க. எந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து உடல் மொழியை பார்த்து நீ அவங்க கூட போயிட்ட இவங்க கூட போயிட்டேன்னு சொன்ன அந்த சமூகத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த மண் இந்த தமிழக மண். அதற்கான பதில் தான் தெரியுங்களா, 91ல மகன ஒரு தொகுதி கலைஞர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார். 232 தொகுதி அதிமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் சொல்றேன். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா, 82 அந்த அம்மா கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ இந்த சமூகம் அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் என்ன ஆட்சி பண்ண அதுக்கு பதில் சொல்லு. இந்த தலைவர் சொன்னாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க, எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏத்திருக்காங்க. யாரு விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு, தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவசம் சொன்ன கட்டணம் இல்லா பேருந்து. அது ஏன் தெரியுமா சொன்னாரு, நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது எங்க கிட்ட கேட்டாரு, பொதுவா ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது அது ஏன் வந்து மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ்ஸை போட்டு போகணும், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை, ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போகணும், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மா பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அப்பா பார்த்து வரணும்னா தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அது கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ, பஸ் வந்து கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா, எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம், எங்கே நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். அது என்ன பிங்கு? இந்த திமுக உண்மையிலே அறிவே இல்லை. பெண்களுக்கு பிங்கு மட்டும்தான் பிடிக்குன்னு யார் சொன்னது? என்ன அறிவே இல்லையா? ஒரு பெண்ணை வந்து ஒரு கலர்ல வந்து சுருக்கிடுவீங்களா? நான் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே தோழிகள் தான் வேலை பார்ப்பாங்க. நான் இப்போ ஒரு 100 பேர் இருக்கும்போது கேட்டேன்,
உங்களுக்கு என்ன பிங்கு மட்டும் தான் பிடிக்குமா? யாருன்னே சொன்னா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிங்குக்குள்ளே எங்களை அடைக்கிறீங்க. அதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஒரு நிறத்தில் அடைக்கணும்? எனக்கு கருப்பு பிடிக்கும்னா எனக்கு பச்சை பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு நினைக்கிறேன், பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் ஓட்ட உடஞ்ச பஸ்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க, எவனும் ஏறவே முடியாது. அப்ப தலைவருடைய ப்ராமிஸ் என்ன? தமிழகம் முழுவதும் இந்தியாவிலே முதல் மாநிலம் இது. முதல் மாநிலத்தில் டிக்ளேர் பண்ணாங்க. எத்தனை 500 கிலோமீட்டர் நீங்க தூத்துக்குடியிலிருந்து சென்னை வாங்க, இல்ல தூத்துக்குடியில தஞ்சாவூர் போங்க, இல்ல கன்னியாகுமரியிலிருந்து மதுரை போங்க, எங்க வேணா போங்க, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ் பண்ணது எங்களுடைய தலைவர். ஒரு பெண்ணுடைய வழியிலிருந்து இப்படி ஒரு சத்தியம் செய்யும் பொழுது அவரை நோக்கிய விமர்சனம் எந்த அளவிற்கு தவறுங்கிறது நேற்று கொடுத்த பிராமிஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன விமர்சனங்களை வேணா பண்ணுங்க, என்ன நாடகம் வேணா நடத்துங்க, ஆனால் தமிழக மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. கேஸ் சிலிண்டர் இருக்கு, நேற்று 60 ரூபா ஏறிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? வந்தபோது 100 ரூபா கம்மி பண்றேன், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ தரேன். ஆனால் அவர் சொன்னது என்ன? விறகு அடுப்புலையும் மண்ணிலும் இன்னைக்கும் பல தாய்மார்கள் இன்னைக்கு கேஸோடைய விலை ஏறுறதுனால இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொன்னாரு? குறைந்தபட்சம் அவருக்கு தெரியுது, குறைந்தபட்சம் ஒரு 45 நாள் ஒரு சிலிண்டர் வரலாம், ஒரு 4 பேர் இருக்க இடத்துல. அப்ப 6 சிலிண்டரை நம்ம கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டார் நேற்று. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை கிடையாது, அவருடைய கனவு திட்டம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு திமுகவை திட்டதான் தெரியும், ஸ்டாலின் ஐயா தவறுகளை சொல்லதான் தெரியும், இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன செய்வார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நேற்று ஒரே மகளிர் தின மீட்டிங்ல மொத்தமா முடிச்சுட்டாரு. மகளிரோட சந்தோஷத்தை மொத்தமா முடிச்சுட்டாரு. தமிழகம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷம். அப்பாடா, எனக்கு இங்க இருந்து கன்னியாகுமரியிலிருந்து நான் தூத்துக்குடி போறதா இருந்தா, இல்ல கன்னியாகுமரியில சென்னை போறதா, இனிமேட்டு எந்த பாரமும் எனக்கு கிடையாது குழந்தைங்களோட போறதா. அப்ப அந்த அளவிற்கு ஒவ்வொரு பெண்ணுடைய மனசிலிருந்து தாய்மாமன் சீருங்கிறார். திமுக புரியவே இல்லை. என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு? அதான் உறவு. ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் அரசு மூலியமா ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்றப்பாரு, அதுதான் தாய்மாமன் சீரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் கல்யாணம் பண்ணா அம்மா ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணாங்க. அம்மா முன்னாடி தங்கத்துக்கு தாலின்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அதை ஒழிச்சுட்டாங்க வந்தவொடனே. இவங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே. அப்ப யோசிக்கிறாரு, ஓகே நல்ல விஷயமாச்சே, ஏன் இதை செய்யல? அப்ப உடனே யோசிச்சு என்ன சொல்றாரு? 8 கிராம்னா 1 பவுன். ஒரு சாதாரண கிராமப்புறத்திலேயோ, ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு தாலி செய்யறதுக்கு, குறைந்தபட்சம் சின்னதா தாலி செய்யறதுக்கு இன்னைக்கு மினிமம் ஒரு பவுன், 4 பவுன், இல்ல 2 பவுன், 1 பவுனோட சேர்ந்து அடுத்த பொருட்களையும் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. 1 பவுனோட விலை என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுங்க? 1,25,000 ரூபாய். உங்களுக்கு தெரியும், விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணா 1,25,000 என்னுடைய முதல் சீரா ஒரு தாலி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, இதுதான் எங்க தலைவர். ஐயோ 1,25,000 ஆயிடுமா, எப்படி கொடுக்கலாம், செய்ய முடியுமா? உடனே கேள்வி கேட்பாங்க, இவருக்கு பொருளாதாரம் தெரியுமா? அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்க, சரி ரோட விட்டுருங்க, ஒரு கக்கூஸ் கட்டுறாங்க திமுக, எத்தனை % கமிஷன் அடிப்பாங்க? கணக்கு இல்லை, நான் சொல்றேன் கணக்கு. ஃபேமிலிக்கு 20%, மினிஸ்டருக்கு 5%, ஆபீசர்ஸுக்கு 5%, 30%. ஓகேங்களா? அதுல 30% யார் டாக்ஸ்? ஜிஎஸ்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டாக்ஸ் இருக்கு, ஸ்டாலின் டாக்ஸ். அதான் நேற்று சொன்னார். நீங்க ஒரு ரோடு போறதா இருக்கட்டும், ஒரு கக்கூஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இபி ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஏன் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு? வெள்ளைக்காரன் கட்டின ரிப்பன் பில்டிங் இன்னும் இருக்கு.
இவங்க கட்டின ஹாஸ்பிட்டல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்கூல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? ஸ்டாலின் டாக்ஸ், ஸ்டாலின் சார் டாக்ஸ். ஸ்டாலின் சார் டாக்ஸ்னா எவ்வளோ? எஸ்எஸ்டின்னு சொல்லலாம். இனிமேல் ஜிஎஸ்டிக்கு பதிலாக எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி 30% போகுது. 30%னா நேற்று கணக்கு சிம்பிளாக எடுத்துட்டாரு. 4 லட்சம் கோடி ரூபாய்ப்பா பட்ஜெட்டு. அப்போ 30% எவ்வளோ ஆச்சு? 1,20,000 கோடி ரூபாய். 1,20,000 கோடி ரூபாய் எடுத்து நான் ஸ்கீம்ஸ் கொடுக்க போறேன். எனக்கு 1 ரூபாய் காசு தேவையில்லைப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். அடிக்கிற கொள்ள குடும்பத்துக்கு போகுது, எனக்கு வேண்டாம். என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது ஏன் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்லை, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலையும் 3ஆம் ஆண்டுலையும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்லை கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமா இல்லை, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமோ, இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமா எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்தில் யாரும் சம்பந்தம் இல்லாமல் என்னை கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாகவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் ஜாலியா 194 தொகுதி அவர் பாடி போயிட்டு இருக்காரா? நீங்க கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. அவ்வளவுதான். இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனால் நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி எதுக்கு செய்யறாரு? அவருக்காக செஞ்சுக்கிட்டாரா? இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரிசு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எதிரி? அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவருடைய மகனுக்கு யார் எதிரியா நிக்கிறா? நம்ம எதிரி யாரு நினைச்சது இல்ல. நம்ம அரசியல் நல்ல நிர்வாகத்துக்கு கொடுக்கறது தலைவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் 6 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. இன்னும் 30 டிஸ்ட்ரிக்ட் போகட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பெரிய சூறாவளி இவர் வீட்டில் எப்படி முடக்கலாம்? அப்ப செய்யக்கூடாததை செய்ய நினைச்சு அதனால பல பழிகள் ஏற்பட்டு அந்த பழியை தூக்கி நம்ம மேல போட நினைச்சு அதுக்கு அவங்களே போலீஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ண பொழுதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க விசாரணை நடந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இந்நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே பேசியிருக்க முடியாது. அண்ணன் ஆனந்தண்ணர்கள் வெளியே பேசியிருக்க முடியாது. அவரு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எல்லாரையும் ஜெயிலுக்கு போயிட்டு கரெக்டா பிப்ரவரி மாசம் இந்த 41 பேருக்கு நீ தான்ப்பா தப்புன்னு அவங்க போட்டாங்களே ஒரு நம்பர் கமிஷன். அந்த அம்மா காலையில 6 மணிக்கே வந்துட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. கரூர் அன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. இது தப்பு அது தப்புன்னு அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு திமுக காரன் கேஸை போட்டு எஸ்ஓபி கேஸ் பதிலாக நம்ம எஸ்ஐடி கேஸ் போட்டு விட்டாங்க. எஸ்ஐடினா போலீஸ் ஆஃபீஸர் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கோர்ட்டு நமக்கு எதிராக திரும்பிடுச்சு. திமுக எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? கோர்ட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த தப்பை தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டோம். இன்னைக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளை முடக்கி எஸ்ஓபி போட்டு எந்த கூட்டம் நடத்த விடாம, எஸ்ஓபின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்ப நான் இங்க கூட்டம் நடத்தணும்னா இங்க இருக்கிற எஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம எங்க கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்கிட்ட பர்மிஷன் வாங்காம நம்ம போக முடியாது. அதே மீறி போனா என்ன தெரியும்? அண்ணனை பார்க்குற எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தை திருப்பி தவறாச்சுன்னா திருப்பி நம்ம மேல பழியில் போடுவாங்க. அப்போ காவல்துறையோட அனுமதிக்காக எத்தனை மாசம் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கு? காத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 5000 பேர் வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவுக்கு 32 மாவட்டத்துக்கும் தலைவர் போயிடக்கூடாது. வீட்டுல முடக்கணும். வீட்டுல முடக்கிட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இல்ல அவர் வீட்டுல ஜாலியா இருக்கக்கூடிய ஆளு, அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறது. இதையும் மீறி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் வேற என்னெல்லாம் மொழிகள் சொல்லி அவர் அடிக்கலான்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டதையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சோ, என்னெல்லாம் அவரை சொல்லி 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 திட்டினாங்களோ, அது
அதெல்லாம் மக்கள் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொறுமையா கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க, 77 திமுகவை தூக்கி எறிஞ்சாங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த காலத்திலும் வந்ததா வரலாறே கிடையாது. இதுதான் உங்களுக்கு மக்கள் அவங்க மேல கொடுத்த பதிலடி. அதே மாதிரி நீங்களும் சரி நம்மளும் நம்புவோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே பெருசா கூட்டணி உருவாக்கிட்டோம், அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்தா கூட பிடிச்சி போட்டுக்குவோம், யாரை வேணா பிடிச்சி போட்டுக்குவோம், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் T20, இன்னும் 40 நாள் தானே இருக்கு. இந்தியா ஜெயிக்கவே நினைச்சாங்க. ஒரு மேட்ச் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சாங்க. அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரட்டும். நம்ம ரோடா போகும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ரோடா போயிருக்கும் போது மக்களோட எழுச்சி அன்னைக்கு பார்ப்பாங்க. நீங்க முடக்கி வைக்க முடியாது. அவதூறும் சூழ்ச்சியும் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க தான் எல்லா தவறு செஞ்சிருக்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கிட்டாங்க. அங்கேயா திருச்சியா, அங்க நேரு குடும்பம், இந்த பக்கம் பொன்முடி குடும்பம், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி குடும்பம், இப்படி ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அப்ப இபிஎஸ் ஐயாவுடைய பிரச்சாரம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. அப்ப மக்களுடைய ஒரே நம்பிக்கை என்ன, நம்மளுடைய தலைவருடைய பேச்சும் பிரச்சாரம் மட்டும்தான். அதை எப்படிலாம் முடக்கலாம், அவரை முடக்கலாமா, ஐயோ அவர் முடங்கிட்டாரு, கரூருக்கு அப்புறம் அவர் முடங்கிட்டாரு, கட்சி காணா போயிடுச்சு, இல்ல திருப்பி எந்திச்சு வந்துட்டே இருந்தார். திருப்பி அவதூறு சொற்கள், திருப்பி எந்திரிச்சு வந்துட்டே இருக்கிறார். நீ இவ்வளவு பேசிட்டியா, மகளிர் தின அன்னைக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய செயல் திட்டம் என்ன, நான் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய அக்கா தங்கைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார். இதுதான் பதில், ஒரே பதில் இதுதான். ஒரு நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணா, அதாவது இன்னும் சிம்பிளா உங்களுடைய மொழியில சொல்றேன், அவங்க நெருப்பை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க ஐயோ எரியுதே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, என்னப்பா இப்படி எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தீப்பெட்டி வச்சு எரிச்சு எரிச்சு பெருசாக்கிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு என்ன தெரியுமா, ஒரு பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனமழை. ஒரு புயலோட ஒரு மழை வந்தா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய நெருப்பையும் அந்த மழை அதோட நெருப்பை காண போயிட்டே இருக்கும். அந்த அந்த மலை துளிய மகளிர்களுடைய கண்ணீர் துளியா பார்க்கிறேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த கண்ணீர் துளிகள் சேர்ந்து 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 நீங்க நெருப்பை நெருப்பு ஏத்த 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 ஒரு பெரிய மலையாக வந்து அந்த நெருப்பை தூக்கி எறிகிற மாதிரி எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரமும் பேச்சும் உங்களுடைய அவதூறு சொற்களை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீ 2 மாசமா திட்டிட்டு இருக்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, என்னென்னமோ பண்ணி பாக்குற. ஆனால் ஒரே ஒரு பேச்சு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ரொம்பலாம் பேசல, இதுதான் நான் செய்ய போறேன் 12 மாசத்துல. இப்ப அவன் ஒண்ணுமே புரியல, என்ன செய்யலாம், இந்த 12 ப்ராமிஸுக்கு பதிலாக என்ன செய்யலாம், 2500 பதிலாக பேசாம 4000 ரூபாய் சொல்லிடலாமா, மக்கள் நம்பிடுவாங்களா? அவங்க தான் வந்து குளிர்காலத்துல இருந்து கோடை காலமா மாத்தினாங்களே, சம்மர் ஃபீஸ் மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இல்ல பேசாம பஸ் வந்து தமிழ்நாடு முழுசும் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிடலாமா? ஐயோ அது மோடி கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே, நம்ம சொல்லிடலாமே. நான் காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீ நினைச்சேன், மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி அவர்கள் சூழ்ச்சினால நான் சொல்ல முடியல. நான் பிரதம மந்திரி ஆனவனே திருப்பி நான் காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீயா விடுவேன்னு திருப்பி ஏற்றுவாங்க 29ல். இப்படிதான் நீட்டுக்கு பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் சைனுன்னு சொந்த புள்ள உதயநிதி அவர்கள் சொன்னாரு, என் முதல் சைனே அதானுங்க அப்படின்னு. சரி ஓகே, அது சின்ன புள்ள, விளையாட்டு தெரியாத புள்ள, ஏதோ சொல்லிருச்சு. முதலமைச்சர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தோன்னே என்னோட முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிரானது, நீட்டை ஒழிச்சிருவேன்னு. திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, 24 எலெக்ஷன் முன்னாடி 23ல் எல்லாரும் கேட்குறாங்க, எங்க நீங்க நீட்டை ஒழிச்சிருவீங்கன்னு சொன்ன உடனே நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னோம். 24 எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் வந்து பிரதம மந்திரியா ஆயிடுவாரு ராகுல் காந்தி, அவர் வந்த பிறகு ஒழிச்சிடலாம் நினைச்சோன்னு சொன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. அப்ப எந்த அளவிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து பொய்ய சொல்லி எப்படி மக்களை ஏமாத்துறதுங்கிறது எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும். அதனால மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இன்னும் 40 நாள் இன்னும் கடுமையான அவதூறு சொற்களை பேசுவாங்க.
ஏதோ இவர் ஒரு பெரிய காந்தியவாதி மாதிரியும் ஒரு பெரிய தியாகி மாதிரியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய வள்ளலார் மாதிரியும் அமைதியை நோக்கி போற மாதிரியும் ஒரு முகத்தை அப்படி சாஃப்டா அப்படி ஒரு முடியை வச்சுக்கிட்டு, எதுவுமே ஒரிஜினல் இல்லை, அது விட்டுருங்க, அப்படி வச்சுக்கிட்டு சாந்தமா அந்த அமைதிப்பட சத்யராஜ் பாருங்க, அப்படியே ஒரு வெள்ளை துளி போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு மணி மாதிரி, என்ன மணி, மக்கள் நம்மளை நம்புவாங்களா? நம்புவாங்களே, ஏன்னா வெள்ளை 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 சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டா நம்ம நம்புற மாதிரி கூட ஒரு 22 பேர் பெரிய கூட்டணி வச்சுக்கிட்ட மாதிரி. அந்த கூட்டணி இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சர்க்கஸ்லாம் நடக்கும். இன்னைக்கு பிரேமலதா மேடம் திடீர்னு வந்தாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நிறைய தொகுதி கொடுக்குறாங்க. பாவம் நம்ம அண்ணன் திருமா அண்ணன் 4 வருஷமா தொங்கிட்டு இருக்காரு. கேட்டா 6 தொகுதி இல்லை 8 தொகுதி இல்லைங்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு தலித் தோழர்களுக்கு என்ன அவமானம் வேணும்? இந்த மாதிரி பல அவமானங்களை திமுக கண்டிப்பாக கொடுக்கும். கூட்டணி கட்சி இருக்கவங்க ஒருத்தனுங்களுக்கும் ஒண்ணு சேராது. மேல இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற ஒரு 10 கட்சிகளை ஒண்ணு சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெட்டி போயிடும். ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை யாரு? தளபதி. 22 கட்சி கூட்டணியோடைய தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. இதை நோட் பண்ணிக்குவாங்க நல்லா. என்னது 22 கட்சி? ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் சேர்ந்துருச்சு, ஆனா 10 பேர் மட்டும் தான் சேர்ந்திருக்காங்க, கீழே கிடையாது, கீழே யாருமே கிடையாது. நீங்க யாராச்சும், நானே விசாரிச்சிருப்பேன், லேட்டஸ்டா சர்வே எடுத்தேன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகள்ல 70 பேர் இங்க டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா இந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது. 50 வருஷமா காமராஜ் உருவாக்கணும்னு கடைசியில் கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா ஆட்சி உருவாக்கிட்டாங்க, அடுத்த உதயநிதி ஐயா ஆட்சி உருவாக்குறதுக்கு கதை சட்டைகளா கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 10 கட்சி 10 தலைவர்கள். கேட்டா பிஜேபி வந்துடும் பொய்யா பேசி சுத்திட்டு இருக்கிறது. இப்படிதான் 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறது. இங்க யாரு முதலமைச்சர்? விட்டா நாளைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்க சிஎம் கேண்டிடேட் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. இங்க முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகளை சொன்னா நம்மள திசை திருப்பி விடுவாங்க. நம்மள திசை திருப்புறதுக்காக தான் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உருவாக்குறது, பல அவதூறுகளை கிரியேட் பண்ணுவது. அது ஒரே வார்த்தையில சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஒத்து கிடையாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மக்களோட பிரச்சனைகளை போராடுங்க, ஃபீல்டுக்கு போங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நண்பர்களே, தோழர்களே, நமக்கான எதிர்காலம் மிகப்பெரிய வெற்றியுடன் 2026 மே மாதம் தொடங்க போகுது. அதை உறுதியாக நம்ம நம்புவோம். என்ன ஆனாலும், நான் திருப்பி சொல்றேன், என்ன ஆனாலும், இந்த வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் திமுக 2வது முறை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மக்கள் தூக்கி எறிவாங்க. அது 20 கட்சியா இருக்கட்டும், 22 கட்சியா இருக்கட்டும். அதுக்கு நான் திருப்பி சொல்லுவேன், 2011 கலைஞர் உருவாக்கின கூட்டணி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. கலைஞர் உருவாக்கின கூட்டணி யார் தெரியுமா இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க கூட, பிஎம்கே இருந்தாங்க, விசிகே ஒன்னா இருந்தாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அப்ப ஒன்னா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய கூட்டணி நீங்க அப்ப கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 45% கிராஸ் பண்ணும். ஆனா மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? எதிர்கட்சியா கூட ஆகல திமுக 2011. இந்த டிவி, சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப், இதை வச்சு நம்ம பார்க்கறதெல்லாம் அவதூறா, ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு அவதூறு உருவாக்கிட்டே இருப்பாங்க. இல்லை குறைந்தபட்சம் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க வந்துருங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. இந்த பொய்களை தூக்கி எறிந்து ஒரே ஒரு உண்மை நம்ம கிட்ட இருக்கு. நான் எப்பயும் திருப்பி நிறைய இடத்துல பதிவு பண்ணுவேன். ஏன் எம்ஜிஆர் 77 ஜெயிச்சார்? ஏன் கருணாநிதி அவர்கள் தோற்றார்? ஐயா கருணாநிதி கிட்ட என்ன இருந்துச்சு? அண்ணா உருவாக்கிய கட்சியை கொடுத்துட்டு போன 71 200 தொகுதி ஜெயிச்சார். 72 77 வரைக்கும் 200 எம்எல்ஏ கட்சி, மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சி திமுகங்கிற கட்சி. எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்தார், தனியா வந்தார், கூட ஒரு 100 பேர் வந்தாங்க. ஆனா 77 எம்ஜிஆர் ஜெயிச்சார். மக்கள் ஏன் ஜெயிக்க வச்சாங்க? கருணாநிதி கிட்ட, ஐயா கருணாநிதி அவர்கிட்ட பணபலம் இருந்துச்சு, கட்சி இருந்துச்சு. நீங்க சொல்றாங்களே கட்சி இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, பணம் இருக்கா, இது எல்லாம் ஐயா கருணாநிதி கிட்ட அப்ப இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்பா, என்ன இல்லைன்னு? உண்மை இல்லை. கலைஞர் கருணாநிதி கிட்ட மக்கள் என்ன பார்த்தாங்க?
எம்ஜிஆர் உன் கூட தானப்பா இருந்தாரு, உன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. 71 200 ஜெயிக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே பிரச்சாரம் பண்ணீங்க. கடைசியில் அவரை தூக்கி வெளியே போட்டிய, அதிகாரம் வந்தவொடனே, பணம் பலம் வந்தவொடனே அந்த மனுஷனை போட்டு இவ்வளோ அடிக்கிறியே. கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா போலீஸ் வச்சு அடிக்கிறியே. சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண உடலையே. அவரை பர்சனலாகவும் ஒரு தன்னுடைய குடும்பத்தை வச்சு அசிங்கமா பேச வச்சாங்களே. இதெல்லாம் இப்ப மட்டும் நடக்கல, எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. இதெல்லாம் குடும்பமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் இல்ல, மெத்தட்ஸ். அதெல்லாம் அவங்களுக்கு எத்திக்ஸ்னால என்னன்னு தெரியாது. அப்ப மக்கள் பார்த்து பார்த்து அவர் எம்ஜிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கும் பொழுது கலைஞருக்கு புரியல, எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழே பேச தெரியாது அப்படின்னு பேசினாங்க, மலையாளின்னு பேசினாங்க, அவருக்கு என்னென்னமோ பர்சனலா கேவலமா பேசினாங்க. கட்சி கட்டமைப்பு இல்ல, பணம் இல்ல, இவரை நம்பி யாரு போவா, இவர் உருவத்தை பாரு, திருப்பி கேரளாக்கே ஓடிடுவாரு. இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஜெயிக்கும் பொழுது அன்னைக்குதான் மக்கள் ஒரு பாடம் எடுத்தாங்க திமுக கிட்ட. நீங்கள் எப்பெல்லாம் உண்மையா இல்லையோ மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் என்கிற உண்மையை கலைஞருக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அவருடைய வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள், நீங்க எல்லா பணபலமும் இருக்கு, வசதி இருக்கு, உங்ககிட்ட பெரிய கட்டமைப்பு இருக்கு, ஆனால் தமிழக மக்கள் 2021 உங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நேர்மையான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, வாரிசு ஆட்சி உருவாக்காம இருக்கிறது. இதெல்லாம் அவர் பேசினாரு. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சன் டிவி மீட்டிங்ல எல்லாம் பேசினாரு. அப்ப இந்த அளவிற்கு மக்கள் எதிர்பார்ப்போட ஓட்டு போடும் பொழுது அதுல ஒண்ணு கூட செய்யாம வெறும் வெற்று விளம்பரங்களும் கூட கூட்டணின்னு ஒரு 10 தலைவரை வச்சுக்கிட்டு சும்மா பிஜேபி வந்துரும் முதலமைச்சர் தேர்தலில் ஒரு பொய்யான கற்பனை கதைகளை உருவாக்கி 3 தேர்தல எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி ஏன் இப்ப ஜெயிக்க முடியாதுன்னா, அப்ப எதிர்கட்சியில உங்களுக்கு இபிஎஸ் இருந்தாரு, இப்பொழுது எங்கள் அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறார். அப்படி ஒரு சக்தியை நீங்க பார்க்க முடியல. அந்த பயம்தான் டெய்லி அவதூறுகளை நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அந்த அவதூறுகளை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டு 1977 வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி அம்மா அவர்கள் எப்படி 1991 வெற்றி பெற்றார்களோ, 2026 தமிழகத்தின் முதல்வராக எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை உறுதியுடன் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களுடன் ஒரு உறுதிமொழியோட உங்களோட சொல்லி, தேர்தல்ல நம்மளுடைய பணி எப்படி இருக்குன்னா, நான் திருப்பி சொல்லிட்டே இருப்பேன், நம்ம தோழர்கிட்ட வில்லிவாக்கம் மட்டும் 234 தொகுதியும் வீடு வீடா பிரச்சாரம் போடும் பொழுது நம்மளுடைய கட்சியோட கட்டமைப்பு எங்க இருக்கு? பெண்கள் தான் கட்டமைப்பு, நீங்க தான், ஆண்கள் தான் அதுக்கு அப்புறம் தான். இது பின்னாடி திமுகனா திடீர்னு ஒரு 1000 பேர் வேட்டி கட்டிட்டு வருவான், டிவிக்குன்னா ஒன்லி சேலை கட்டிக்கிட்டு அக்காக்களும் தங்கைகளும் எல்லாம் ஓடி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இன்னைக்கு இல்லை. அந்த அளவுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ கேவலமான வேலையை பண்றது இவங்க. அப்ப இன்னைக்கு வேட்டி போய் அக்காக்கள் ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வேட்டி கட்டிக்கிட்டு பேண்ட் போட்டு உங்க பின்னாடி வரோம். இதுதான் மகளிர் தினத்தோடைய தலைவருடைய மெசேஜ், எங்களுடைய உறுதிமொழி. அதனால நீங்க போங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது ஆசையா திறப்பாங்க, டிவி கேல இருந்து வந்துட்டாங்க அக்கான்னு. திமுக காரன் வேட்டி கட்டிட்டு போகும்போது துரத்துட்டு ஓட ஓட துரத்துவாங்க, இது எனக்கு தெரியும். அதனால புதுசா ஒரு புரட்சி உருவாக்கும். அண்ணன் வேற நேற்று சொல்லிட்டாரு, பட்டு புடவை கொடுக்கப்படும் அண்ணன் சீரா. உடனே ஒருத்தன் நீ டிவியில பேசுறான், என்னங்க ஸ்கீம் இது, என்னங்க யோசிக்கிறாரு, பட்டு புடவெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பட்டு புடவை ஒவ்வொரு சாதாரண ஏழை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்யும்போது எவ்வளவு பெரிய கனவுன்னு பணக்காரனா இருக்க உனக்கு தெரியாதுடா, திமுக காரனுக்கு தெரியாது, நீ பண்ணையாரு. ஒரு கல்யாணம் பண்ற பெண் கைத்தறியிலிருந்து ஒரு பட்டு புடவை வாங்கினா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குவாங்க ஒரு குடும்பத்துன்னு உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கு தெரியும். அந்த பெண் பட்டு புடவையுடன் ஒரு 8 கிராம் தாலியுடன் தாலியை கட்டி குடும்பத்திற்கு ஒரு அண்ணன் சீரோட போகணும்னு நினைக்கக்கூடிய உணர்வு இருக்குல்ல, இது நீ அது பணமா பாக்குற, எங்க அண்ணன் உணர்வா பாக்குற. பொருளாதாரத்தினுடைய வலிமை இல்லாம ஒரு கல்யாணம் செய்யக்கூடிய என்னுடைய தங்கையோ அக்காவோ கண்ணீர் விட்டுறக்கூடாதுக்காக அரசின் மூலம் பட்டு புடவை கொடுக்கணும்னு நினைச்சார். ஸோ அதனால இன்னொன்று என்ன ஆகும், பட்டு
நெசவு செய்யக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டமா இருக்கட்டும், பல்வேறு மாவட்டம் இருக்கக்கூடிய நெசவு தொழிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இல்ல, இதுக்கு பின்னாடி பெண்களுடைய வாழ்வாதாரத்தை அவர் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு திட்டமும் பல்வேறு சிந்தனைகள் உருவானது. ஆனா எல்லா சிந்தனையும் திருப்ப சொல்றேன், எல்லாமே பெண்களுக்கான திட்டமாக மட்டும்தான் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், இனிமேட்டு டிவிக்கோட பிரச்சாரம் அக்காக்களும் அம்மாக்களும் தங்கைகளும் முன்னாடி போகணும். தம்பிங்களா சூப்பர், இன்னைக்கு நிக்கிறீங்க பாத்தீங்களா, அக்காக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தங்கைங்களா நம்மளாம் நிக்கிறோம் பாத்தீங்களா, இது போதும். மித்த கட்சிலாம் சேரே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த கூட்டத்துக்கு வந்தா பயமா இருக்கு, அதுவும் திமுக கூட்டத்துக்குள்ள போனா என்ன ஆகும்னு நமக்கே தெரியல. அதான் ஃப்ளைட்ல போகும்போதே ஏதோ பண்றாங்க. அதனால நமக்கான வாழ்க்கையும் நமக்கான பாதுகாப்பும் ஒரு வளமான வாழ்க்கையும் தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதை நம்புவோம். நமக்கான பயணம் ஒரு சிறப்பா மகிழ்ச்சியா இருக்குங்கிறத சொல்லி, அப்புறம் இனிமேட்டு வீடு வீடா உங்களோட நானும் வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஆகணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சைவம், கொஞ்சம் மதியானம் சைவ சாப்பாடா எனக்கு ரெடி பண்ணிருங்க. வில்லிவாக்கம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது எனக்கு சாப்பாடு உங்க வீட்டில் தான். நீங்களாம் சமைக்காதீங்க, நீங்க என் பின்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துருங்க. வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க சமைப்ப வைப்போம். இத்தனை நாள் நம்ம சமைச்சது போதும். இனிமேட்டு அண்ணங்கிட்டலாம் சொல்லிடுங்க, கஷ்டம் சொல்றீங்களா யூடியூப்பா சமைக்க சொல்லுங்க, யூடியூப்பா சமைச்சிடலாம். கஷ்டம் தெரியட்டுமே, நம்ம பண்ற கஷ்டம்லாம் தெரியட்டுமே. எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே வரும்போது என் வீட்டிலேருந்து ஒரு ஆள் நமக்கு வரணும்ல. ஆமாம், சீதா லக்ஷ்மி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. என் தங்கச்சி. ஸோ அப்போ உங்களோட நான் வரும்பொழுது என்கிட்ட ஏதாவது பேசுறதுனால கூட என் தங்கச்சியும் குடும்பமாக உங்களோட வந்து ஒவ்வொரு வீடா உங்களோட வரணும். உங்களில் ஒரு ஆளாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வீட்டுக்கு வருவாரா, பெரிய வீட்டுக்கு வருவாரா, குடிசை வீட்டுக்கு வருவாரா, இந்த ஜாதிக்கு வருவாரா, அந்த ஜாதிக்கு வருவாரா, இவர் பணக்காரராச்சு? சத்தியமா இல்லை. எங்கள் அம்மா ஒரு சாதாரண விவசாயி, என் கண்ணு முன்னாடி இறந்து போனவங்க, வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்து இன்னைக்கு ஒரு பேங்கை உருவாக்கி அந்த பேங்கை விற்றுட்டு வந்த காசை வச்சு அரசியல் மொத்தமாக வரணும்னு அண்ணன் சினிமா விட்டு வந்த மாதிரி என் தொழில் விட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்போ உங்களோட 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நான் சுற்றணும்னு நான் வந்து கிளம்பிட்டேன். அப்போ உங்களோட ஒவ்வொரு வீடாக வரணும்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இந்த சின்ன வீடு அதெல்லாம் கிடையாது. ஒரு தட்டு, ஒரு கொஞ்சம் சாதம், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான் எனக்கான செலவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போனால் பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். இவ்வளோதான் ஏன் சாப்பாடு. காலையில் கொஞ்சம் இப்பயும் பழைய சாதம் சாப்பிட்றேன், நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன், இவ்வளோதான் ஏன் சாப்பாடு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. வந்தால் வாழை எல்லாம் போட்டு இவ்வளோலாம் வைக்க வேண்டாம். ஒரு காய்க்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதனால் எளிமையாக ஒரு 20 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். அதனால் எனக்கான சமையலை ரெடி பண்ணிடுங்க. அண்ணன் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த வாரத்துலேருந்து வீடு வீடாக வரும்பொழுது அண்ணன் லஞ்சு மட்டும் 1 மணிக்கு சாப்பிட்ருவேன், அக்காங்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஆண் பெண் இதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா என்ன வளர்த்தது எனக்கு 2 பேர் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு லெசனை கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் பெரிய அம்மா. எங்கள் அம்மா நல்லா படிப்பாங்க, பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல பல பிரச்சனையாகி செத்துட்டாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா இருக்கு பாருங்க, பயங்கரமான கேடி.
என் பாட்டிக்கிட்ட சண்டை போடும் சின்ன வயசுலயே. என்னது நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றேன்னு படிக்க போயிட்டாங்க. படிச்சு என்ன ஆனாங்க தெரியுமா? அப்ப ஒரு அடக்கி அடக்கி வச்ச ஒரு சமூகத்துல என்ன ஆனாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்க தான் திலகவதி ஐபிஎஸ், எங்க பெரியம்மா. திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். எது? காவல்துறையில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின இடத்துல எங்க பெரியம்மா அப்பயே எல்லாத்தையும் போட்டு பார்த்து காலி பண்ணிட்டு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டிஜிபி ஆயிட்டாங்க. அப்போ எவ்வளவு பேர்த்த பார்த்துருப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தாள் நான். அப்ப எங்க பெரியம்மா ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக நடக்கணும், ஒரு பெண்ணுடைய உணர்வு எப்படி, ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் உடல்ல இருந்து மனதில் இருந்து சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்துருக்காங்க. அதனால எனக்கு நான் ஓப்பனாக சொல்லுவேன், நீங்க தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், நாங்கெல்லாம் பின்னாடி வரோம். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த பூத்து கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பெண்களாக போட்டிருக்கண்ணே, அண்ணன்களோட சேர்ந்து உள்ள பெண்கள் போட்டோம், ஒரு பேனா பேப்பரை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த ரவுடிஸும் உங்களை மிரட்டுறது, உங்க மேல கொஞ்சமா இல்லை ஏதாச்சும் டச் பண்ண வந்த லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க அக்கா, அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. அதெல்லாம் நம்ம விஎஸ் பாப்பா இருக்கிறாரு, பார்த்துக்குவாரு. வட சென்னையோட நம்ம அண்ணன் மாதிரி ஒரு ராயப்பையங்க இருக்கிறாரு. நம்ம அழகா அந்த படத்துல பிகில் படத்துல அந்த பையன் கேரக்டர் நம்ம ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்போம்ல, நம்ம அந்த விளையாடுவோம். அண்ணன் ராய பண்ண மாதிரி நம்ம விளையாடும் போது யாராச்சும் வம்புழுத்தா அவர் பார்த்துக்குவார். தூக்கிட்டு போய் எங்கெங்க என்னென்ன பண்ணுமோ அண்ணனுக்கு தெரியும். அதனால அண்ணன் விஎஸ் பாபா இருக்கிறாருன்னு சொன்னவொடனே எனக்கு ஒரு நார்த் மெட்ராஸ்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க அவர் மட்டும்தான். அதனால சொல்றேன். அப்புறம் நம்மள அண்ணனுடைய முகம் இங்க இறங்கும் பொழுது மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும். அதனால தைரியமா இருப்போம், அண்ணா சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருப்போம், வெற்றி நமது. என் பெயர் வின்சி. நான் இப்போது விஜயை பற்றி பேச போகிறேன். அழகிய தமிழ் மகனே, உலகத்தை ஆள பிறந்த தமிழனே, ஓயாத அலைகளைப் போல உன்னது உழைப்பால் தமிழ் மக்களை நெஞ்சங்களில் ஒரு ஓவியமாகவின் படித்தாய். வெற்றி எனும் படையத்தோட ஒவ்வொரு முறையும் நீ குரல் கொடுக்கும் வார்த்தையை கேட்டுத்தான் வெற்றி என்று உயர்த்தே நாங்கள் தொடுகிறோம். தமிழக வெற்றி கழக தலைவரே வாழ்க! தமிழா தமிழா நாம் வாழ போகிறோம், ஒரு கரையில்லாத கையை பிடிச்சு போக போகிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி கூறி விடை பெறுகிறேன். உங்கள் வின்சி. நன்றி, வணக்கம். வாவ், தேங்க்யூ பின்சி. நாங்கெல்லாம் பார்த்து பார்த்து தான் படிக்கிறோம், நீ பார்க்காம படிச்சு கைத்தட்டலை வாங்கிட்டு போயிட்டேன்.